சோஃபிங்கிற இந்த குட்டி பொண்ணும் ஒரு பூதமும் கனவுகளை போய் புடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கனவு உலகத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே நைட் ஆயிடுது. இப்ப அவங்க ஒரு அழகான குளம் இருக்கிற இடத்தை அடையிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பூதம் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுது. குதிச்ச அடுத்த செகண்டே அது வேற ஒரு உலகத்துக்கு போயிடுது. ஆனா அதை நம்மளால இங்க இருந்தே பார்க்க முடியுது. அதை பார்த்துட்டு நம்ம சோஃபியா அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறா. குதிச்ச உடனே அவளும் அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மரம் இருக்குது. அதுடைய இலைகள் எல்லாம் ஏகப்பட்ட அழகழகான கனவுகள்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா கீழே கொட்டுது. அதை பார்த்த நம்ம சோஃபி அப்படியே மெய் மறந்து போயிடுறா. ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்குது. அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துடைய இலைகள்ல இருந்து கோல்டன் கலர் ஒரு அழகான கனவு அப்படியே கீழே கொட்டுது. அதை பார்த்த உடனே அந்த பூதம் என்ன பண்ணுதுன்னா, இது ரொம்பவே ரேரான கனவு, இது எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை பிடிக்க போகுது. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கனவு அந்த பூதத்தால பிடிக்கவே முடியல. அந்த கனவு அந்த பூதத்துக்கே ஆட்டம் காட்டுது. எந்த அளவுக்கு விளையாடுதுன்னா, அந்த பூதத்துடைய மூக்கு வழியா பூந்து வாய் வழியா வெளியில வருது. கடைசியில அந்த கனவு நம்ம சோஃபிக்கு முன்னால வந்து அப்படியே அமைதியா நின்றுது. உடனே அந்த பூதம் அந்த கனவு பிடிச்சி அதோடைய பாட்டில்ல போட்டு அடைச்சிருது. பாட்டில்ல அடைச்சதுக்கு அப்புறம் அந்த கனவு நம்ம சோஃபியோடைய ஃபேஸ் அப்படியே அழகா வரைஞ்சு காட்டுது. அதை பார்த்து நம்ம சோஃபி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அந்த பூதம் அந்த கனவுக்கு சோஃபியோடைய கனவுன்னு பேர் வச்சிருது. அப்புறம் நம்ம சோஃபி அந்த இடம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க இருக்கிற கனவுகள் கூட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த கனவுகளும் அவ கூட ரொம்பவே ஜாலியா விளையாட்டு காட்டுதுங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ரெட் கலர் கனவு வருது. நம்ம சோஃபி ஓடி போய் அந்த கனவு அப்படியே பிடிச்சிடுறா. உடனே அந்த பூதம் நம்ம சோஃபி கிட்ட வந்து அந்த கனவை என் கையில கொடுத்துடு, அது ரொம்பவே மோசமான கனவு, அதை நீ கையில வச்சிருக்காத, உடனே என் கையில கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூதத்தை அந்த இடத்துல காணோம். பின்னாலேயே நம்ம சோஃபி அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு ஓடி போறா. கடைசியில பார்த்தா அந்த பூதம் நார்மல் உலகத்துக்கே வந்துட்டு இருக்கு. அங்க இருந்து கை விட்டு அப்படியே நம்ம சோஃபியை தூக்கிக்கிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.